அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். ரமலான் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேல் நம்மளுடைய பிளாக்ல இஃப்தார் ரெசிபி தாங்க வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ டோனர்ஸ். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாயில் பண்ண பொட்டேட்டோ ரெண்டு க்ரீன் சில்லி சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சம் கொரியாண்டர் சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டு பிசைஞ்சுக்கிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் மைதா, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி 1/3 கப் சேர்த்து ஒரு விஸ்க வச்சு நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு பாலாக நம்ம ஷேப் பண்ணிக்கிடலாம். சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பண்ணி வச்ச மைதாவில் டிப் பண்ணிக்கிடலாம். பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லாட்டி ஜிப்லாக் கவரில் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வீக் வரை நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா டோனட்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லா டோனட்ஸையும் அதில் போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு பொட்டேட்டோ வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃப்ரீசரில் வச்சு பொரிக்கையில் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாஸோடு சர்வ் பண்ணையில் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.